வணக்கம். நெருப்பு தமிழ். நம்ம தமிழ் பசங்க அமெரிக்காவில் சமையல் கொலை வல்லுநர்களாக நம்ம இந்த இங்கே இருக்கக்கூடிய 52 மாகாணங்கள்லையும் தமிழ் பசங்க நம்ம தான் இருக்கிறோம். எல்லாருமே நல்ல ஷெஃபாக இருக்கோம். இந்த உலகத்திலேயே இன்னைக்கு இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப தகுதி வாய்ந்த நபர்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ் பசங்களை தான் சொல்லலாம். இன்றைக்கு இந்த உலகத்தில் எவ்வளவோ ஷெஃப்னு அவங்களுக்கெல்லாம் ஒரு நைஃப் ஸ்கில்ஸ் இருக்காது. முறையான ஒரு ஃபுட்டை அதை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்சரு, அந்த ஃபார்முலா இதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லையும் இன்றைக்கு அமெரிக்காவில் இந்த உணவு தொழில் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு தொழில். இன்றைக்கி இந்த ஐடி துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்ஸ் தான் ஓப்பன் பண்ணி தொழில் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்படி தமிழ் பசங்க இல்லை அப்படின்னா அமெரிக்காவில் இந்த உணவு வாழவும் முடியாது, உணவு ஆளவும் முடியாது. அப்படி இன்றைக்கு இந்த சமையல் கலைத்துறையில் வரலாறு படைத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் இன்றும் இன்னைக்கு அமெரிக்காவில் தூண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை. நம்ம 1900 எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், 1996 பிறகு தான் முதல் பேட்ச் கப்பலில் இருந்து இறங்கியிருக்கிறாங்க. இது எனக்கு கிடைத்த தகவல். அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். இந்த 1996 பிறகு இறங்கினவங்க தான், அதிலிருந்து இறங்கினவங்க ஒரு 50-60 பேர் இறங்கியிருக்கிறாங்க. முதல்ல இறங்கும்போது ஒரு 50-60 பேர் 2-3 நபர்களாக வந்திருக்கிறாங்க. இதுதான் இப்படி இருந்தது. இன்னைக்கு அதிகமாக நம்ம எல்லாரும் கப்பலில் இருந்து இங்கே வர்றோம், வேலை செய்கிறதுக்கு வர்றோம், எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறோம், கடினமாக உழைக்கிறோம். இதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒன்று. வந்த இடத்துல தயவு செய்து இந்த கிரெடிட் கார்டு மோசடி பண்ணுறது, குடிச்சிட்டு கூத்தியா வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணுறது, அதற்கப்புறம் வேற எங்கேயாவது திருடுறது, இதெல்லாம் தயவு செய்து தவிர்த்துருங்க. இப்போ கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் கைது செய்யப்பட்டு இருக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் மோசடி பண்ணுறது, 5 பேர் ஒரே வீட்டு அட்ரஸை கொடுக்கறது, இப்படியெல்லாம் பல்வேறு விதமான மோசடிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து கைதுகள் அமெரிக்கா முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கு. கைது செய்யப்படுறவங்க அதுக்கப்புறம் டிபோர்ட் பண்ணுறாங்க, இப்போ ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க, கேம்பில் போடுறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் ஒருத்தன் தப்பு பண்ணாலும் ஒட்டுமொத்த இமிக்ரேஷன் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த பாதிப்புகள் ஏற்படுத்தும். அதனால் தயவு செய்து நீங்கள் எல்லாருமே இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர் தான். நீங்கள் சவுத் இந்தியாவில் இருக்கிறேன், நார்த் இந்தியாவில் இருக்கிறேன், அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன், எங்கே சொன்னாலும் எல்லாரும் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் தான். தயவு செய்து இந்த ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இந்த கிரெடிட் கார்டு வாங்குறது, அதை வாங்குறது, அதில் மோசடி பண்ணுறது, இதில் கார்டை சுரண்டுறது, கேஷ்னோ ஃப்ராடுத்தனம் பண்ணுறது, அங்கே போய் சண்டை போடுறது, குடிச்சிட்டு சண்டை போடுறது, இது எல்லாத்தையும் தவிர்த்து தயவு செய்து ஒழுங்காக இருங்க. இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக ஒருத்தம் பண்ணுற தப்புக்கு பல லட்சம் பேர் பாதிக்கப்படுவான். எல்லாரையும் டிபோர்ட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படாதீங்க. எச்சரிக்கை.